இன்னும் 10 நிமிஷத்துல பார்வதியோட நீ மண்டபத்துல இருக்கணும். அப்படி இல்ல அப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது சுந்தரம். பார்வதி, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்ப்பா. என்னால மண்டபத்துக்கு வர முடியாது. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நீ மண்டபத்துக்குள்ள இல்லைன்னா அப்புறம் அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது பார்வதி. மாமா என்ன மண்டபத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிருக்காருப்பா. அவர் வார்த்தையை மீறி நான் எப்படி மண்டபத்துக்கு வர முடியும்? உனக்கு உன் மாமா முக்கியம்னா எனக்கு அம்மா தான் முக்கியம். இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையா? அப்பா, நான் இப்ப உங்க பொண்ணு மட்டும் இல்ல, இன்னொருத்தர் பொண்டாட்டி. அத மறந்துட்டீங்களா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கூப்பிட உங்களால எப்படிப்பா முடியுது? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த அன்னைக்கே நான் அம்மா கிட்ட சொல்லி இருந்தேன்னா எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. பிறந்த நாள் வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு சொல்லி பெரிய தம்பி தான் என் வாய்க்கு பூட்டு போட்டுட்டாரு. நேத்து ராத்திரி கூட அம்மா கிட்ட உண்மையை சொல்றதுக்காகத்தான் போனாரு. அப்ப சொல்லியிருந்தா கூட இப்ப நான் உன்னை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை வந்திருக்காதுல்ல. நைட் இங்க இருந்து போன மாமா அம்மா கிட்ட உண்மையை சொல்ல முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா அம்மா தான் இப்ப எதுவுமே சொல்ல வேண்டாம், மாமா கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. பாரு, நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. அம்மா சொன்ன 10 நிமிஷத்துல இப்பவே 2 நிமிஷம் போயிடுச்சு. இப்பவே கிளம்பி என் கூட மண்டபத்துக்கு வா. எனக்கு அம்மா தான் முக்கியம். உங்களுக்கு அம்மா முக்கியம்னா எனக்கு என் மாமா முக்கியம். என்னால வர முடியாதுப்பா. நான் உன்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூப்பிடல பார்வதி. முதல்ல மண்டபத்துக்கு போவோம். அங்க போய் என்ன பண்ணலான்றதை யோசிப்போம். என்னப்பா சொல்றீங்க? மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா சொல்றது நம்ம கேட்டுதானே ஆகணும். ஐயோ, நீ சொல்றது எனக்கு புரியுது. அதுக்காக இப்போ நாம மண்டபத்துக்கு போகாம இருந்தா அப்புறம் அம்மாவை உயிரோடையே பார்க்க முடியாது. அதனால முதல்ல மண்டபத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் விதிப்படி என்ன நடக்கணும்ன்றது இருக்கோ அப்படியே நடக்கட்டும். நீ வா வா. இல்லப்பா, என்னால மண்டபத்துக்கு வர முடியாது. தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இப்படி அடம்பிடிக்கிறது நல்லா இல்ல பார்வதி. நேரமாயிக்கிட்டே இருக்குமா. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? பா, அக்கா நான் வர முடியாதுன்னு சொல்லுதுல, அப்புறம் எதுக்கு அதை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், பேசாம இருடா. பார்வதி, நீ வாமா போலாம். வா. என்னால வர முடியாதுப்பா. என்னோட பொறுமையை சோதிக்காத. வா வா வா. வா. வர முடியாதுப்பா, கையை விடுங்க. வா பார்வதி. அப்பா சொன்னா கேளுங்கப்பா, வர முடியாதுப்பா. வா. அப்பா விடுங்கப்பா. வாடு சொல்றேன்ல. அப்பா. வா. அப்பா. வா பார். விடுங்கப்பா. வா வா. அப்பா. வா. அப்பா விடுங்கப்பா. டேய், விடுங்கப்பா. டேய், போடா. அப்பா விடுங்கப்பா. அப்பா விடுங்கப்பா. வா. அப்பா ப்ளீஸ் பா. விடுங்கப்பா. டேய். அப்பா விடுங்கப்பா சொல்றேன்ல. விடுங்கப்பா. டேய், போடா. விடுங்கப்பா. பா. பா விடுங்கப்பா. பா. வா பார்வதி. அப்பா. வா. அப்பா. அப்பா அக்கா கையை விட போறீங்களா? என் மாமா கிட்ட போய் சொல்லவா? என் மாமா கிட்ட போய் சொல்லுவியா? போடா, போய் சொல்லுடா. போடா. கணேசா. ஏய், வா பார்வதி. வா. இப்ப என்ன பண்றது? மாமா கிட்ட சொல்லிடலாம். மாமா, மாமா, மாமா.
டேய் கணேசா, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? டேய் கணேசா, என்னாச்சுடா? என்னாச்சுடா? கணேசா, கணேசா, பாத்து கணேசா, பாத்து கணேசா. என்னடா, என்னாச்சு? மாமா மாமா, அப்பா, அக்கா, அக்கா, அப்பா. அக்காக்கு என்னாச்சு? மண்டபத்துல இருந்து அம்மா அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணாங்க மாமா. அப்பா உடனே அக்காவை மண்டபத்துக்கு கிளம்ப சொன்னாங்க மாமா. அக்கா மாட்டேன்னு சொன்னாங்க. அக்கா எவ்வளவுதான் சொல்லியும் கேட்காம அப்பா கட்டாயப்படுத்தி அக்கா மண்டபத்துக்கு இழுத்துட்டு போயிட்டாரு மாமா. அக்கா ரொம்ப பாவம் மாமா. அழுதுகிட்டே போறாங்க மாமா. நீங்க உடனே தான் பண்ணுங்க மாமா. இன்னும் எதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்க? கீழே இறங்கு. வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் பா, சொன்னா கேளுங்க. மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு, இனிமேல அடம் பிடிக்கிறது சரியில்லை பார்வதி. நீ முதல்ல ஆட்டோவை விட்டு கீழே இறங்கு. வேண்டாம்ப்பா, இறங்கு பார்வதி. நான் வரலப்பா. மா, நான் என் பொழப்ப பார்க்கணுமா? சீக்கிரம் கீழே இறங்குமா. வாமா போலாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. தம்பி இந்நேரம் நடந்த எல்லாத்தையும் மாமா கிட்ட சொல்லிருப்பான். எப்படியும் மாமா இப்ப வந்துருவாரு. அவர் வர வரைக்கும் நம்ம உள்ள போக வேண்டாம்ப்பா. அம்மா எனக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. முதல்ல அம்மா முன்னாடி போய் நிப்போம், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். வா வா போலாம். மாமா பேச்ச கேட்காம நான் வீட்டை விட்டு வந்ததே தப்புப்பா. அவர் வராம நான் உள்ள வரமாட்டேன். முதல்ல வந்திருக்கிறவங்களுக்கு முன்னாடி உன் கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் அம்மா கிட்ட நிக்க வைக்கிற நிலைமைய நீ உருவாக்கிடாத. அது ரெண்டு பேருக்குமே அசிங்கம். பேசாம என் கூட வந்துரு. எப்படியும் பெரிய தம்பி வந்துடுவார்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப எதுக்கு நீ உள்ள வர்றதுக்கு யோசிக்கிற? வா வா போலாம். வாமா. அக்காவா எப்படியாச்சும் காப்பாத்துங்க மாமா. காப்பாத்துங்க மாமா. காப்பாத்துங்க மாமா.
நேரம் ஆயிட்டே போகுது. ஆதி கிளம்பி வராரா இல்லையா? என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரே டென்ஷனா இருக்கு அருண். எனக்கு டென்ஷனா தான் இருக்கு ஐசு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ கிளம்பிட்டாரா இல்லையான்னு கேட்போம். அருண், பார்வதி வந்திருக்கா? அப்ப ஆதி வர போறாரா? தெரியலையே. சரி வா போய் பார்க்கலாம். அப்ப நான் வர சுந்தரம், பார்த்து நல்லபடியா பண்ணு. சரியா? பாப்பா போலாம். அப்ப நான் வர சுந்தரம். பார்வதி, ஐஸ்வர்யா அம்மா. என்ன ப்ரோ இன்னும் வரல? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. ப்ரோ உங்களை வர சொன்னாரா? இல்ல சின்னையா, மாமா வர வேண்டாம் தான் சொன்னாரு. அப்பாவுக்கு அம்மா ஃபோன் பண்ணி இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க வரலன்னா அம்மா தன்னை உயிரோடு பார்க்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால அப்பா என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. ஓ, அகில ஆபரேஷன் சக்சஸ். நினைச்ச மாதிரியே சுந்தர பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான். வாடி காவிய காதலி, வர்றேன். பாமா, கல்யாண பொண்ணு இப்பதான் வழி தெரிஞ்சுதா? பரவாயில்லையே. என்ன சுந்தரம், அக்கா போன் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கிளம்பி வருவீங்களோ? நீங்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்கல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கம்மா. போதும், நிறுத்து. வந்ததே லேட்டு, இதுல பேச்சு வேற. இன்னும் ரெடி கூட ஆகல. இங்க பாரு, முதல்ல உன் பொண்ணை கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ணி ரெடியாக சொல்லு. ரிஷி எப்பவோ ரெடி ஆயிட்டான். சொல்ல சொல்ல நீ எங்க பாத்து பார்வதி, நீ வாமா. இல்ல, கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்களை விட சாதாரணமா வந்து நிக்கிறா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க மனசுல நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு இருங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் நினைச்சபடி இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். அப்படி நடக்கலன்னா
நடக்க கூடாததெல்லாம் நடந்துரும். அது எப்ப நடக்கும்? பார்வதியை கூட்டிட்டு போய் சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. ஓகே ஆண்டி. வா பார்வதி. எல்லாரும் இங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. இதோ அழாத கணேசா, உங்க அக்காக்கு ஒன்னும் ஆகாது. இந்தாங்க மாமா. என்ன இது? பிரிச்சு பாருங்க. எல்லாம் நல்லதுக்கு தான் சுந்தரம். நம்ம போய் ஃபர்ஸ்ட் பார்வதி பார்க்கலாம் வாங்க. ஆதி பேச்சு மீறி நீங்க வந்ததை நினைச்சு வருத்தப்படாத பார்வதி. நீ எந்த சூழ்நிலையில இங்க வந்தன்னு தெரிஞ்சா ஆதி உன் மேல வருத்தப்படவே மாட்டாரு. அம்மாவோட நிலைமையை நினைச்சதும் எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. நான் என்ன பண்றது ஐஸ்வர்யா அம்மா? நீ கவலைப்படாத பார்வதி. விஷயம் தெரிஞ்சு ஆதி நேரம் கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிரும். ஐசே, உள்ள வாங்க. சுந்தரம் வாங்க. ஐசு, என்ன நடந்ததுன்னு சுந்தரம் இப்பதான் என்கிட்ட எல்லாருமே சொன்னாரு. பார்வதியும் நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா அருண்.